அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 16/6/2024 முடிவதற்குள் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, இந்த இடைப்பட்ட காலத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, சந்திர பயிற்சி என பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் பல மாற்றத்திற்கு அடித்தளமிடுவதோடு மட்டுமல்ல, ஏழரை சனியில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய தருணங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழல் உருவாக போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வலுவாக சுகஸ்தானமாகிய 4 சஞ்சரிக்கிறாருங்க. குரு 4 இருப்பது நிச்சயமாக நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அர்த்தாஷ்டக குருவாக இருந்தாலும் கூட அவர் முழு சுபகிரகமாக இருப்பதால் பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் விலகுவதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு பகவான் சுகஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் கூட அவருடைய சுப பார்வையின் காரணமாக பல்வேறு வகையான நன்மைகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. அஷ்டமஸ்தானம், தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தில் பதிவதால் அஷ்டம பாதிப்புகள் குறைகின்றன. விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நிச்சயமாக இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. தொழில் ஸ்தானம் வலுப்பெறுவதால் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நிச்சயமாக விலகுகிறது. பண வரவை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில், குடும்ப வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் முன்கோபத்தை குறைத்து கொண்டு சிறப்பாக கையாளக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குடும்பத்தில் உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தம், மன கசப்பு, சங்கடங்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்தாலும் கூட திருக்கணிதத்தின்படி அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். எனவே இனி வரக்கூடிய தருணங்கள்ல வெகுவளவில் சிரமம் குறைவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாறுதல்களும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக உங்களது அதீத விசுவாசமே அவற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள், தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் உருவாக்கி கொடுக்க போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு. எனவே உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய சக ஊழியர்கள், மேலதிகாரிகள், நிர்வாகத்தின் கெடுபிடி என அனைத்திலும் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகி உள்ளது. இவற்றை உங்களது அனுபவ ரீதியாக உணர முடியுங்க. புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் ரீதியான முயற்சி போன்றவற்றில் நல்ல காரிய வெற்றி கிடைப்பதற்கான யோகம் உண்டு. எதை செய்தாலும் நேர்மையாகவும் கடின உழைப்பையும் செயல்படுத்தக்கூடிய உங்களுக்கு அந்த உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்படக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகுவதற்கான சூழலை ராசியின் அதிபதியான சனியும் குருவும் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றனர். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே இந்த 2 கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் கூட பாதிக்கு மேல் சனி கடந்து விட்டார். குருவும் 3 இருப்பதை விட 4 இருப்பது நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள், தேவையில்லாத பல நெருக்கடிகள் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு 2ஆம் இடத்திலும் கேது அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட இரு கிரகநிலைகளும் சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டன. தனஸ்தானத்தில் ராகுவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவாலும் பாதிப்புகள் குறையும். ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் அஷ்டம பார்வையானது கேதுவின் மீது அபரிவிதமாக பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம தோஷங்கள் இந்த தருணத்தில் வெகுவளவில் குறைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் நல்ல பல மாறுதல்களையும் பல சிரமங்களை குறைத்து நன்மை
நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய யோகத்தை கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் எதை செய்தாலும் அவற்றை முன்கூட்டியே கணித்து சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக பல புதிய வாய்ப்புகள் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக கிடைக்கும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். வருமானத்தை உயர்த்தி கொள்வதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிக்கல்கள் குறையும். கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் சுகஸ்தானத்தில் இருந்து 9ஆம் தேதி முதல் பஞ்சமஸ்தானமாகிய 5இல் நுழைந்து ஆட்சி பலம் பெறுகிறார். வித்யாகாரகரான புதனின் அமைப்பு 4 மற்றும் 5 என இரு இடங்களும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே வித்யாகாரகருடைய அமைப்பு காரணமாக உயர்கல்வி சார்ந்த பணிகள் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. விரும்பிய பாடப்பிரிவை விரும்பிய கல்லூரியிலே பயில்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை நுணுக்கமாக கையாளக்கூடிய யோகத்தை கொடுக்கிறார் வித்யாகாரகரான புதன். மேலும் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சுக்கிரன். 13ஆம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தில் நுழைகிறார். சுக்கிரன் இரு இடங்களிலும் வலுவான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே தோஷம், பல்வேறு வகையான தடை, சூழ்ச்சி, தந்திரம் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய திறமை மழுங்கடிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவை வெளிக்கொண்டு வரக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கலைத்துறை மற்றும் உள்ளிட்ட பல்வேறு விதமான பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றிருக்கிறாருங்க சுக்கிரன். இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையில் அசுர வளர்ச்சி உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் வியக்கத்தக்க வகையில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாகவும் யாராலும் கணிக்க முடியாத அளவிற்கு அதிரடியான மாற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகள் மிக வலுவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. சுகஸ்தானத்தில் இருந்து சூரியன் 15ஆம் தேதிக்கு பிறகு விலகுகிறாருங்க. சுகஸ்தானத்தை விட்டு சூரியன் விலகுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் சுகஸ்தானத்தில் சூரியன் 15ஆம் தேதி வரை வலம் வருவதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை. எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று மேற்கொள்ளக்கூடாது. நிதானமும் பொறுமையும் நிச்சயமாக தேவை. சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஜென்மம் 2, 3, 4, 5 என பல இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. மாறி மாறி சஞ்சரிப்பதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் இந்த தருணத்தில் பார்க்கப்படுகிறது. எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அவற்றை நிச்சயமாக தடுக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுபிட்சமும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு